நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிராகன் ஃப்ரூட் வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். போன வருஷம் மே மந்த்து நல்ல வெயில் அந்த டைம்லேயே ரெண்டு செடி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஏற்கனவே போட்டிருந்த பீர்க்கங்காய் பந்தலோட கால் இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற மண்ணெல்லாம் கொத்தி லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த 2 செடியும் நடவு செஞ்சோம். நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட தோட்டத்து மண்ணை பற்றி நிறைய கல்லும் சுண்ணாமும் கலந்த மாதிரி தான் இருக்கும். 2 செடி எப்படி வளருதுன்னு ட்ரையலுக்காக வச்சு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பராமரிப்பெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இது ஒரு கள்ளி இன வகையை சேர்ந்ததுனால நீங்கள் வேலி ஓரங்களில் கள்ளி எப்படி இருக்கோ, அதாவது எவ்வளோ வறட்சி வந்தாலும் தாங்கி வளரும், மழை வரும்போது நல்லா செழிப்பாக வளரும். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் எவ்வளோ வறட்சி வந்தாலும் இந்த செடி காயில். ஆனால் இந்த வருஷம் அடித்த பயங்கரமான வெயிலில் பீக் சம்மரில் கொஞ்சம் செடி பழுத்து போச்சே தவிர காஞ்சு போகலை. ட்ராகன் ஃப்ரூட் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு சுவர் இருந்துச்சுன்னா அதில் வச்சிங்கன்னா அப்படியே சின்ன சின்ன வேர் அந்த பிடிச்சி சுவத்தில் ஏறிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது கல் தூண் நட்டு அதை சுற்றி உங்கள் கயிறு வச்சு கட்டி கொஞ்சம் அதை மேலே ஏற்றி விடுறதுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும். 2 செடி வச்சேன். இப்போ 1 year 4 month ஆகுது. இதோட வளர்ச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு சூப்பரான வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை வளரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 1 year 4 month கழித்து ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரு ஃப்ரூட் வந்திருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களில் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஒரு ஃப்ரூட் தான் கிடச்சிருக்கா, இல்லை நம்மளோட சாயிலுக்கு இவ்வளோ தான் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. போக போக தான் பார்க்க முடியும். இப்போ ஒரே ஒரு செடியில் ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் வந்திருக்கு. போன வருஷம் இந்த இடத்துல இந்த 2 செடி மட்டும்தான் வச்சோம். இப்போ இந்த இடம் கொஞ்சம் அழகாக மாறி ஜெகரண்டா ட்ரீ, மருதாணி, அதுக்கப்புறம் தானாக வளர்ந்த அத்தி மரம்னு கொஞ்சம் இந்த இடம் அழகாக மாறி இருக்குது. பச்சை பசேல்னு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இந்த செடிங்களுக்கு நடுவில் பழுத்திருந்த ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பார்க்கும்போது ஒரு ரோஜா தோட்டம் ஃபுல்லாக ரோஜாவே பூக்காமல் ஒரே ஒரு ரோஜா பூத்திருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு அழகாக இந்த காட்சியை பார்க்கும்போது இருந்துச்சு. பெரிய இடம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன இடம் ஒரு 2x2 இடம் இருந்தால் கூட போதும், வளர்க்கலாம். இல்லைனா ஒரு குட்டி க்ரோ பேக்கில் கூட அழகாக வளர்த்துடலாம். ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வளர்க்கலாம். நம்ம ஊர்லேயும் இது நல்லாவே வருது. செடி மட்டும் வச்சு விட்டால் போதும், எந்த பராமரிப்பும் தேவையில்லை. உரம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு எந்த கவலையும் கிடையாது. இப்போதைக்கு இது ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. செடி பெருசாக வளரும் போது இன்னும் எப்படி பழங்கள் கிடைக்குங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கூடவே இந்த பழத்தை நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.